ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். நெகேமியா சாப்டர் 2 verses 4 and 5. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறைகளில் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்கிறேன் என்றேன். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகளிலே நெகேமியா இந்த இடத்துல ராஜாவை பார்த்து ஒரு காரியத்தை கேட்கிறான். எந்த சூழ்நிலையிலே இதை கேட்கிறான் என்று நான் பார்க்கும் பொழுது முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அர்த்தசஷ்டா ராஜாவின் 20ஆம் வருஷம் நிசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாயிருந்ததில்லை. சாதாரணமாக ராஜ சமூகத்தில் துக்க முகம் உடையவர்களாக ஒருவரும் இருக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் அது அவர்களுடைய மூடியே கெடுத்துடும். அதனால் ராஜாவுக்கு முன்பாக அப்படி இருக்கக்கூடாது. இவன் ஒரு பானபாத்திரக்காரன், ராஜாவுக்கு பானம் கொடுக்கிற பானபாத்திரக்காரனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவன் ஒரு நாளும் துக்க முகமாக இருந்ததில்லை. ஆனால் அன்றைக்கு துக்க முகத்தோடு நெகேமியா ராஜ சமூகத்தில் நிற்கிறார். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயப்படுறான். ஐயோ, ராஜா என்ன பண்ண போறாரு? என்னை கொன்னுற போறாரா? ஏண்டா இப்படி நிற்கிறேன்னு சொல்லி என்னை தண்டிக்க போறாரா என்று சொல்லி அவன் பயந்து இருக்கிறான். ராஜாவை நோக்கி, ராஜா என்றென்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும்போது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றேன். இதுதான் நெகேமியா துக்கமுகமாய் இருந்ததற்கான காரணம். அந்த பட்டணங்கள், அதனுடைய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும்போது நான் எப்படி இப்படி இருக்க முடியும், சந்தோஷமாக இருக்க முடியுன்ற காரியத்தை இங்கே நெகேமியா சொல்கிறார். அப்பொழுது ராஜா 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி. இந்த இடத்துல பாருங்க, இதுதான் நெகேமியாவுக்கும் நமக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். இன்றைக்கு ஒருவேளை என்ன சொல்லுங்க, நமக்குன்னு சொல்வதை பார்க்கலாம், எனக்குன்னு சொல்லலாம். ஒருவேளை நான் நெகேமியாவினுடைய இடத்துல இருந்திருந்தேன்னா, ராஜா பார்த்து உனக்கு என்ன வேண்டும், என்ன காரியம் என்று சொல்லி கேட்கும்போது நான் உடனடியாக என் பிரச்சனையை தான் நான் சொல்லியிருப்பேன். ஆனால் நெகேமியா தன் பிரச்சனையை சொல்லாமல், அங்கே நெகேமியா செய்த காரியம் ஒரு இக்கட்டான சூழ்நிலை. ராஜா சமூகத்தில் நின்றுட்டுருக்கிறார். ராஜா கேள்வி கேட்குறாரு. ராஜா சமூகத்தில் பதறி எதையுமே பேசக்கூடாது, எது பேசினாலும் குற்றமாக மாறும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி. அப்போ ராஜாவுக்கு பாருங்க, கோபம் வருமா வராதா? நான் ஒரு பதில் கேட்டால், நான் ஒரு கேள்வி கேட்டால் நீ எனக்கு பதில் சொல்லாமல் என்னடா பண்ணிட்டு இருக்கிற நீன்னு கேட்க மாட்டார். ஆனால் நெகேமியா அதை குறித்து அவன் கவலைப்படலை. அந்த ப்ரியாரிட்டி, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முன்னுரிமையை அங்கே நெகேமியா கொடுத்ததை நாம் பார்க்க முடிகிறது. அங்கே தேவனை நோக்கி அவன் ஜெபம் பண்ணுகிறான். ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து, 5ஆம் வசனம், ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றேன். இந்த இடத்துல உடனடியாக அவனுடைய பாரத்தை பகிர்ந்து கொள்ளணும். என்ன வேண்டும், நான் என்ன செய்ய விரும்புகிறேன் என்கிறதை தைரியமாக ராஜாவினிடத்தில் சொல்லுவேன். அந்த தைரியம் எங்கேருந்து வந்துச்சுன்னா, அந்த பரலோகத்தின் தேவனை நோக்கி அவன் ஜெபித்ததினாலே. பரலோகத்தின் தேவன்
பூமியில் இருக்கக்கூடிய மனுஷர்களை குறித்து அவன் கவலை இல்லை. இவங்க ராஜா, பூமியில் இருக்கக்கூடிய ராஜா. ஆனால் இவன் பானபாத்திரக்காரனாக ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறானோ இல்லையோ, பரலோகத்தின் தேவனுக்கு முன்பாக நின்றபடினாலே பூலோகத்தில் இருக்கிற ஒருவரை குறித்தும் இவன் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தைரியமாக சொல்கிறான். தன்னுடைய பிரச்சனைகளை அந்த இடத்துல எடுத்து உரைக்கிறான். அப்பொழுது ராஜஸ்திரியும் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தால் ராஜா என்னை பார்த்து, உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும்? நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்டார். இவ்வளவு காலம் செல்லும் என்று நான் ராஜாவுக்கு சொன்னபோது என்னை அனுப்ப அவருக்கு சித்தமாயிற்று. பாருங்க, இது நடக்காத ஒரு காரியம். ஆனால் ஒரு நீண்ட காலம் ஒரு விடுமுறையை இந்த இடத்துல ராஜா கொடுக்கிறார். போய் அந்த பட்டணத்தை கட்டுவதற்கு, அலங்கத்தை கட்டுவதற்கு. அதை கொடுத்ததற்கான காரணம் என்ன? ராஜா இப்படி ஒரு தயை பாராட்டினதற்கான காரணம் என்னன்னு பார்க்கும்போது, அந்த இடத்துல அவன் செய்த ஜெபம்தான் அங்கே மேன்மையானதாய் காணப்படுகிறது. அப்போது ராஜாவுக்கு அது சித்தமாயிற்று. பின்னும் நான் ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் நான் யூதா தேசத்துக்கு போய் சேரும் மட்டும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகள் என்னை வழிவிட்டு அனுப்பும்படிக்கு, அவர்களுக்கு கடிதங்கள் கொடுக்கும்படிக்கும், தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும், நகர அலங்கத்தின் வேலைக்கும், நான் தங்கப்போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலனாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கு அவனுக்கு ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால். பார்த்தீங்களா, அந்த இடத்துல தைரியமாக கேட்குறார். தன்னுடைய விடுமுறையை கேட்டார். அதுக்கு அடுத்தபடியாக வழிவிட்டு அனுப்பும்படியான கடிதங்களை கேட்டார். அங்கே அரணின் வேலைக்கு தேவையான மரங்களை, அலங்கத்தின் வேலைக்கு தேவையான மரங்களை, தான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கு வேண்டிய மரங்களை தைரியமாக கேட்குறார். ராஜா கிட்ட. ராஜா யோசிச்சிருப்பார், இவனுக்கு லீவ் கொடுத்ததே பெரிய காரியம், இதில் இவன் இதெல்லாம் கேட்குறானே என்று சொல்லி ஒருவேளை நம்மளாக இருந்தால் யோசிப்போம், நம்ம எப்படி கேட்கறது ராஜா கிட்ட. ஆனால் இங்கே தைரியமாக நெகேமியா கேட்டதற்கு காரணம் என்னென்னா, அதுக்கான பதில் என்னென்னா, என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். பிரியமானவர்களே, அந்த தேவனுடைய கரம், தயவுள்ள கரம் நெகேமியாவின் மேல் இருந்தது. இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட, நம்முடைய வாழ்க்கையில் கூட எந்த ஒரு நெருக்கமான சூழ்நிலைகள், ஒரு டைட் கார்னரில் நம்ம மாட்டிக்கிட்டா கூட, அந்த சூழ்நிலையில் நாம் உடனடியாக பதறி சில தீர்மானங்களை எடுக்காமல் தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனை நோக்கி நாம் ஜெபம் பண்ண வேண்டும். நாம் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவருடைய தயவுள்ள கரம் நம்மேல் இருப்பதினால் நாம் என்ன கேட்குறோமோ அந்த காரியங்களெல்லாம் ஜெயமாக மாறும் என்பதில் எந்த சந்தேகமில்லை. இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட நாம் கற்றுக்கொண்ட இந்த பாடத்தின்படியாக உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் நமக்கு போகக்கூடிய சில டைட் கார்னர்ஸ், டைட் சிச்சுவேஷன்ஸ், அதில் நெகேமியாவுக்கு வந்த ஒரு நெருக்கத்தை போல நம்முடைய வாழ்க்கையில் கூட வரும் பொழுது நாம் பதறி பேசி பதறி காரியங்களை செய்துவிடாதபடி முதலில் தேவனுக்கு முன்னுரிமை கொடுத்து பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அதற்கு பின்னதாக நாம் காரியங்களை செய்யும் பொழுது தேவனுடைய தயவுள்ள கரம் நம்மீது அமர்வதால் நாம் கேட்கிற காரியங்கள், எடுக்கிற முயற்சிகள், பிரயாசங்கள் எல்லாமே வெற்றியாய் முடியும் என்பதில் எந்த சந்தேகமில்லை. இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட நெகேமியாவின் வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொண்ட இந்த பாடத்தின்படியாய் நாமும் அப்படியே செய்வோம் எனால் நிச்சயமாகவே நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் மாறும் என்பதிலே எந்த சந்தேகமில்லை. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து காப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமென், ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தியானிக்க கேட்ட இந்த வார்த்தையின்படியாக ராஜா என்னை பார்த்து நீ கேட்கிற காரியம் என்ன என்று கேட்ட பொழுது பரலோகத்தின் தேவனை நோக்கி அவன் ஜெபம் பண்ணினான் என்று நாங்கள் பார்த்தோமே. ஆண்டவரே, அதுபோல நாங்களும் கர்த்தாவே முதலாவது எங்கள் வாழ்க்கையில் மற்ற காரியங்களுக்கு ராஜாவுக்கு முன்னுரிமை கொடாமல் பரலோகத்தின் ராஜாவுக்கு, பரலோகத்தின் தேவனுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுத்து காரியங்களை பின்னதாக நாங்கள் செய்யும்போது அதிலே ஜெயமும் வல்லமையும் மகிமையும் உண்டாகும் என்பதில் எந்த சந்தேகமில்லை என்பதை இந்த நாளிலே
நாங்கள் தியானித்த வார்த்தைகளின் மூலமாக கற்றுக்கொண்டோம். உம்முடைய தயவுள்ள கரம் நெகேமியாவில் மேல் இருந்தது போல இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி ஜெபிப்பதினால் அவர்கள் மேல் உம்முடைய தயவுள்ள கரம் அமரும்படியாய் நான் மன்றாடி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.